முக்கிய செய்திகள். அதிபர் டிரம்பின் நிர்வாக ரீதியான உத்தரவுகளுக்கு தடை விதிக்கக்கூடாது. கீழமை நீதிமன்றங்களுக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் சாசன முகவுரையில் உள்ள சோசியலிசம், மதச்சார்பின்மையை நீக்க வேண்டும். RSS பொதுச் செயலாளர் கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். மாணவர்களின் வருகை பதிவேட்டில் ஜாதி விவரங்கள் இருக்கக்கூடாது. வழிகாட்டுதல்களை வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. இந்தி திணிப்பால் மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பம். உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே கூட்டாக போராட்டம் அறிவிப்பு. ஒடிஷாவில் பூரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டத்தில் கடும் கூட்ட நெரிசல். 600க்கும் மேற்பட்டோர் படுகாயம், 10 பேர் கவலைக்கிடம். வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாக ரீதியான உத்தரவுகளுக்கு தடை விதிக்க கூடாது என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்வதாக அறிவித்தார். ஆனால் இது அமெரிக்க அரசியலமைப்பின் 14வது சட்ட திருத்தத்திற்கு எதிரானது என்று கூறி மேரிலாந்து, மசாசூசெட்ஸ், வாஷிங்டன் நீதிமன்றங்கள் தடை விதித்தன. இதனை எதிர்த்து அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் டிரம்ப் அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது. 6-3 என்ற பெரும்பான்மை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பில் அதிபரின் நிர்வாக உத்தரவுகளுக்கு கீழமை நீதிமன்றங்கள் தடை விதிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. குடியுரிமை குறித்த உத்தரவுக்கு நாடு முழுவதும் தடை விதிக்கக்கூடிய வகையில் கீழமை நீதிமன்றங்கள் தடை விதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் குடியுரிமை குறித்த டிரம்ப் உத்தரவின் சட்டப்பூர்வ தன்மை குறித்த முடிவை உச்சநீதிமன்றம் அறிவிக்கவில்லை. ஆனால் அடுத்த 30 நாட்களுக்கு குடியுரிமை ரத்து சட்டத்தை அமல்படுத்தக் கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமது உத்தரவுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் கூறினார். தேர்தலில் தமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்த போதும் இடதுசாரி நீதிபதிகள் சிலர் அதிபருக்கு உள்ள அதிகாரங்களை பறிக்க நினைப்பதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். இத்தகைய செயல் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் நாடு முழுவதிலும் உள்ள 700 கீழமை நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர் தடை விதித்தாலும் அரசின் உத்தரவுகள் செயல்பட முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல் சாசனத்தின் முகவுரையிலிருந்து பொது உடைமை, மதச்சார்பின்மை ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று RSS பொதுச் செயலாளர் கூறியிருப்பதன் மூலம் அதன் உண்மை முகம் மீண்டும் ஒருமுறை வெளிவந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதன் 50ஆம் ஆண்டை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய RSS பொதுச் செயலாளர் திரு தத்தாத்ரேய ஹோசபாலே, அவசர நிலையின் போது இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சோசியலிசம் ஆகியவை சேர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த 2 வார்த்தைகளும் முகவுரையில் இல்லை என்பதால் அவற்றை நீக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கு எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, அரசியல் சாசனம் வேண்டாம் என்பது இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளதாகவும் அதன் முகத்திரை மீண்டும் ஒரு முறை கிழிந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். ஏழைகளின் உரிமைகளை பறித்து மீண்டும் அவர்களை அடிமைகளாக நடத்த வேண்டும் என்பதே RSSஇன் குறிக்கோள் என்று அவர் விமர்சித்துள்ளார். ஆனால் தேசப்பற்று உள்ள ஒவ்வொரு இந்தியரும் கடைசி மூச்சு வரை அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனம் சம தர்மத்தையும் மதச்சார்பின்மையையும் நீதியையும் வலியுறுத்துவதால் RSSக்கு அது எரிச்சலூட்டுகிறது என குற்றம் சாட்டியுள்ள அவர், அதனால் அரசியல் சாசனத்தை ஒழித்துவிட்டு மனுஸ்மிருதியை கொண்டுவர முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். கனவு காண்பதை RSS நிறுத்த வேண்டும் என்றும் அவர்களின் கனவு நிறைவேற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். மதச்சார்பின்மையும் சமதர்மமும் நமது அரசியல் சாசனத்தின் அடித்தளம் என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு MA பேபி, நாட்டில் பிளவை ஏற்படுத்த முயல்பவர்களிடம் இருந்து அதை பாதுகாக்க கடுமையாக போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தை ஒழித்துவிட்டு மதச்சார்புள்ள இந்து ராஷ்டிரத்தை நிறுவ வேண்டும் என்பதே RSSஇன் நீண்டகால நோக்கம் என்று அவர் விமர்சித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா, மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உள்ளிட்டோரும் திரு தத்தாத்ரேயாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். பள்ளிகளில் சாதி வன்முறைகள் நிகழாமல் தடுப்பதற்காக வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு ச கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளி மாணவர்களிடம் சாதிய மற்றும் சமூக வேறுபாடுகள் அடிப்படையில் வன்முறைகள் உருவாகுவதை தவிர்க்க பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு திருக்குறளை மையமாக கொண்டு நன்னெறி வகுப்புகள் வாரந்தோறும் நடத்தப்பட வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இலக்கியம், வினாடி வினா, நூலகம், வானவில் மன்றம் உள்ளிட்ட மன்றங்களில்
மாணவர்கள் பங்கேற்க வழி செய்ய வேண்டும் என்றும் நாடகம், இசை, நடனம் உட்பட கல்விசாரா செயல்பாடுகளிலும் மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடற்கல்வி பாடவேளைகளில் கட்டாய மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வகுப்பறையில் மாணவர்களை 15 நாட்களுக்கு ஒருமுறை வரிசை மாற்றி அமர வைக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களின் வருகை பதிவேட்டில் அவர்களின் சாதி தொடர்பான விவரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் சாதியை குறிப்பிட்டு ஆசிரியர்கள் அழைப்பதோ கருத்து தெரிவிக்கவோ கூடாது. மாணவர்களின் உதவித்தொகை குறித்த விவரங்களை வகுப்பறையில் அறிவிக்க கூடாது என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் கைகளில் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய வண்ண கயிறுகள், மோதிரங்கள் அணிவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர் தலைமையில் பள்ளிகளில் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைப்பதுடன் பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் வந்தால் காவல்துறைக்கு உடனே தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பள்ளிகளில் சாதிய பிரச்சினைகளை கண்காணிக்க மாவட்ட அளவில் முதன்மை கல்வி அலுவலர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பை எதிர்த்து திரு உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா மற்றும் மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சிகள் இணைந்து போராட முடிவு செய்துள்ளது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் புதிய கல்வி திட்டத்தின்படி மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியுள்ள அரசு 5ஆம் வகுப்பு வரை இந்தி கற்பதை கட்டாயமாக்கி அறிவித்தது. இதற்கு அரசியல் கட்சிகள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து 3வது மொழி விருப்ப மொழிதான் என்றும் இந்தி கற்பது கட்டாயமில்லை என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அரசு அறிவித்தது. இந்நிலையில் மாநில அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்த உள்ளதாக உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சியின் செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான திரு சஞ்சய் ராவத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எந்தவொரு மொழிக்கும் தாங்கள் எதிரி அல்ல என்ற அவர், இந்தி கற்பதை கட்டாயமாக்கும் முடிவு மாணவர்களுக்கு சுமையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது மொழி பிரச்சினை என்று கூறினார். அரசின் முடிவை எதிர்த்து மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா தலைவர் திரு ராஜ் தாக்கரே ஜூலை 6ஆம் தேதி மும்பையின் கிர்கான் சௌபாத்தியிலிருந்து விராட் மோர்ச்சா என்ற பேரணியை அறிவித்திருந்ததாக திரு சஞ்சய் ராவத் கூறினார். அதே சமயம் திரு உத்தவ் தாக்கரே ஜூலை 7ஆம் தேதி ஆசாத் மைதானத்தில் கல்வியாளர் மற்றும் ஆர்வலர் திரு தீபக் பவார் ஏற்பாடு செய்திருந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்ததாக அவர் தெரிவித்தார். பின்னர் திரு ராஜ் தாக்கரே தன்னை அழைத்து போராட்டம் குறித்து பேசியதாகவும், அப்போது இரு கட்சிகளும் இணைந்து ஜூலை 5ஆம் தேதி போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு ராவத் கூறினார். இந்த கூட்டு போராட்டத்தை மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா தலைவர் திரு சந்தீப் தேஷ்பாண்டேவும் உறுதிப்படுத்தினார். 20 ஆண்டுகளாக பிரிந்திருந்த திரு உத்தவ் தாக்கரே மற்றும் திரு ராஜ் தாக்கரே இணைந்து இந்தி திணிப்புக்கு எதிராக கூட்டு போராட்டம் நடத்த உள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என கருதப்படுகிறது. புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள அந்த கோவில் தேரோட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான தேரோட்டம் நேற்று தொடங்கியது. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேரோட்டத்தில் பங்கேற்க இந்தியா மட்டுமின்றி உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். அதன்படி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். சிறப்பு அலங்காரத்தில் பூரியில் ஜெகநாதர் கோவிலின் மூலவர்களாக உள்ள பாலபத்ரர், அவரின் சகோதரர் ஜெகநாதர், சகோதரி சுபத்ரா ஆகியோர் தேரில் எழுந்தருளினர். அப்போது தேரை இழுக்க அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மூச்சுத் திணறல் ஏற்பட்ட 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பாதுகாப்பு பணியில் இருந்த மாநில காவல்துறையினர் 10,000 பேர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரால் எதுவும் செய்ய முடியவில்லை. புழுதி மற்றும் பனிப்பொழிவால் பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலை தொடர்ந்து முதல் நாள் தேரோட்டம் பாதையில் நிறுத்தப்பட்டது. இன்று நடைபெறவுள்ள 2ஆம் நாள் தேரோட்டத்திற்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என ஒடிசா மாநில அரசு தெரிவித்துள்ளது. அணு செறிவூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஈரான் மீது மீண்டும் குண்டுவீச்சு நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அணுகுண்டு தயாரிப்பதற்காக யுரேனியம் செறிவூட்டுதலில் ஈரான் ஈடுபடுவதாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் அணு ஆயுதங்கள் தடை குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்த ஈரான் மீது 12 நாட்களாக இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியது. போர் மூண்ட நிலையில் ஈரானின் நிலத்தடி அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்களும் 30,000 பவுண்ட் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசின. இதற்கு பதிலடியாக கத்தார் தலைநகர் தோஹா அருகே உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் விமான தளம் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியது. கத்தார் தலைமையில் நடைபெற்ற சமரச முயற்சியால் போர் முடிவுக்கு வந்தது. போரில் தாங்கள்தான் வெற்றி பெற்றதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்துள்ளது. ஈரானின் அணு அலைகள் அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்தார்.
ஆனால் போரில் தாங்கள்தான் வெற்றி பெற்றதாகவும் அமெரிக்க தாக்குதலில் பெரிய அளவில் அணு உலைகளுக்கு பாதிப்பு இல்லை என்றும் ஈரான் கூறியது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்பிடம் மீண்டும் அணு செறிவூட்டும் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். சர்வதேச அணுசக்தி முகமை, ஐநா அமைப்பு உள்ளிட்டவை ஈரான் அணு உலைகளை பார்வையிடுவதை வரவேற்பதாக ட்ரம்ப் கூறினார். அணுசக்தி குறித்து திறந்த மனதுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசின் அநீதிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதற்காக ஜூலை 1ஆம் தேதி திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் தொடங்கப்படுவதாக மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வில்சன், சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் ரீதியாக பல அநீதிகளை சந்தித்து வருவதாக கூறினார். கீழடி ஆய்வுக்கு அங்கீகாரம் அளிக்காதது, இந்தி திணிப்பு, கல்வி நிதி மறுப்பு, வரி வருவாயில் உரிய பங்கீட்டை தராதது, புயல் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்க மறுப்பது என தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் நம் மண், மொழி, மானம் காக்க ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழே பேச தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள நினைப்பதாகவும் அதனை தடுப்பதுதான் ஓரணியில் தமிழ்நாடு செயல் திட்டத்தின் நோக்கம் என்றும் திரு வில்சன் கூறினார். இதை தடுக்க 45 நாட்களில் 1 கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்து 2 கோடி உறுப்பினரை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அச்சுறுத்தப்படுத்தும் போது நாம் ஒன்றுபடுகிறோம், ஒடுக்கப்படும் போது நாம் வீறு கொண்டு எழுகிறோம். இதோ இப்பொழுது தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை ஒன்றாய் ஓரணியில் திரண்டு நமது மண், மொழி, மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக போராடி வெல்ல தயாராகிறது. தமிழ்நாடு கொடுக்கும் ₹1 வரி பணத்தில் நமக்கு 26 பைசாவைத்தான் மத்திய அரசு திருப்பி தருவதாக திரு வில்சன் குற்றம் சாட்டினார். மிக்ஜாம் புயல் சேதத்திற்காக தமிழ்நாடு ₹37,902 கோடி கோரிய போது ₹276 கோடி மட்டுமே அளிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழர்களின் தொன்மை வெளி உலகுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை மத்திய அரசு வெளியிட மறுப்பதாக திரு வில்சன் கண்டனம் தெரிவித்தார். நீதிமன்றம் வரை சென்ற பின்னரும் ஆர்டிஐ திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்க மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இதுபோன்ற சூழலில் உரிமைகளை காப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நேரில் சந்தித்து அவர்களது விருப்பத்தோடு ஓரணியில் இணைக்க உள்ளதாக திரு வில்சன் கூறினார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு ஜூலை 2ஆம் தேதி 26 மாவட்டங்களில் பேரணி நடைபெறும் என்றும் ஆகஸ்ட் 11 அன்று இந்த பரப்புரை நிறைவு பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறுவன் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை திரு ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த விஜயஸ்ரீயின் பெற்றோர் பெண்ணை தேடி தனுஷ் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு அவர் இல்லாததால் தனுஷின் சகோதரரை கடத்திச் சென்று பின்னர் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரில் 5 பேர் கைதான நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி திரு ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஜெகனுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டார். பின்னர் கடத்தலுக்கு வாகனத்தை கொடுத்து உதவிய புகாரில் ஏடிஜிபி திரு ஜெயராமை உடனே கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதற்கிடையே திரு ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். ஜெகன்மூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு பிரபாகரன் ஜெகன்மூர்த்திக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் மகேஸ்வரி என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் மனுதாரர் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு கூடுதல் வழக்கறிஞர் காவல்துறை முன்பு திரு ஜெகன்மூர்த்தி அளித்த வாக்குமூலத்தில் முரண்பாடு உள்ளது என்றார். இந்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பார்க்கும்போது பூவை ஜெகன்மூர்த்திக்கு கூட்டு சதியில் தொடர்பு உள்ளது என்பதற்கு போதுமான ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதாக கூறினார். பூவை ஜெகன்மூர்த்தியின் ஆதரவாளர்களின் நடத்தையை பார்க்கும்போது நியாயமான விசாரணைக்கு பூவை ஜெகன்மூர்த்தியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது என்று கூறி அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.
கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியது. புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய மழையால் அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாக ரீதியான உத்தரவுகளுக்கு தடை விதிக்க கூடாது என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் சாசனத்தின் முகவுரையிலிருந்து பொது உடைமை, மதச்சார்பின்மை ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று RSS பொதுச் செயலாளர் கூறியிருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் சாதி வன்முறைகள் நிகழாமல் தடுப்பதற்காக வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.